முதல்வரிடம் மனு அளித்த 30வது நிமிஷத்துல ஆக்ஷன். இதுதான் தலைப்பு. அந்த செய்தியை சுருக்கமா நான் சொல்றேன். கடந்த 11ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைக்க நான் சேலம் போயிருந்தப்போ யாழ் மொழி என்ற 9ஆம் வகுப்பு மாணவி, அதேபோல் அனிருத்தன் என்ற 6ஆம் வகுப்பு மாணவன் என்னை சந்திச்சு தங்களுடைய பள்ளிக்கு, தாங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கழிப்பறை கேட்டு மனு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நடந்ததை பத்தி தினமலர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இரவு 8 மணிக்கு அந்த மாணவர்களை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்திய முதல்வர் அவர்கள் அவர்களிடமிருந்து அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து அவரது கன்னத்தை தட்டி வாழ்த்து தெரிவித்து சென்றார். இரவு 8:30 மணி முதல் 11:30 மணி வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம், சேலம் பொதுப்பணித்துறை, பிடிஓ அலுவலகம் ஆகியவற்றிலிருந்து தலைமை ஆசிரியரிடம் பல்வேறு விவரங்களை, ஆவணங்களை பெற்றனர். மறுநாள் காலை 7 மணிக்கு நங்கவழி ஒன்றிய பொறியாளர் வள்ளி தலைமையிலான குழுவினர் அந்த பள்ளியில ஆய்வு செஞ்சு சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டுவதற்கான மதிப்பீடு தயாரித்தனர். ஊரக வளர்ச்சி வாயிலாக சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரிடம் மனு கொடுத்த சிறிது நேரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முதலிடம் மனு கொடுத்த மாணவ மாணவரை பாராட்டினார்கள் என்று தினமலர் செய்தி வெளியிட்டிருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு. இந்த வேகத்தை இன்னும் அதிகரிக்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இங்கு நான் வெளியிட விரும்புகிறேன். மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை 15 தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் 3768 முகாம்கள், கிராம பகுதிகளில் 6232 முகாம்கள், மொத்தம் 10,000 முகாம்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். நகர பகுதிகளில் 13 அரசு துறைகளோட 43 சேவைகள், திட்டங்கள் உங்களை தேடி வரும். இதுவே கிராம பகுதிகளில் 14 அரசு துறைகளோட 46 சேவைகளை நீங்கள் பெறலாம். இதுல இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில், நல்லா கவனிங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம். இப்படி தரக்கூடிய விண்ணப்பங்கள் மேல 45 நாட்களுக்குள்ள முடிவெடுத்து ஜூலை 2ஆம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும். இத்தனை துறைகள், சேவைகள், திட்டங்கள், இதுல எப்படி விண்ணப்பிக்கிறது நீங்க யோசிக்க வேணாம். உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் உங்க வீடு தேடி வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பத்தி உங்களுக்கு விளக்குவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி சான்று டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும், தகுதி வரம்பு என்ன, இப்படி தேவையான எல்லா தகவல்களையும் வழிகாட்டுதலையும் உங்க வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க. இப்படி நாளும் பொழுதும் அல்லும் பகலும் மக்களுடைய குறையை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளை பார்த்தா எதிர்கட்சி தலைவருக்கு எரியத்தானே செய்யும். இப்படி ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசோட கைப்பாவையா செயல்படுகிற ஆளுநர், ஒரு பக்கத்தில் இதுவரை அவர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு சொல்றேன். இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க அறிவிப்பு செஞ்சோம். அதன் பிறகு நானே தயங்கினாலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கப்படணும்
அப்படின்னு சட்டமன்றத்தில் ஏதோ திமுக கட்சி உறுப்பினர் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் கட்சி வேறுபாடு இல்லாம எல்லோரும் இடத்துல வற்புறுத்தினாங்க. அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவை எல்லோருடைய ஒப்புதலோடு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வச்சோம். ஆனா தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு ஆளுநர் அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரல. நாம அனுப்பிச்ச உடனே அவர் ஒப்புதல் தந்திருந்தா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அழைக்க நாட்டி இருக்கலாம். எப்போ அனுப்பிச்சது, எப்போ சட்டமன்றத்தை நிறைவேற்றினது? கடந்த மே 2 அன்று அனுப்பிச்சு வச்சோம். 40 நாளுக்கு மேல ஆச்சு, இன்னும் அனுமதி தரல. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம், அவரா இன்னும் மாறல. கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவூட்டணும். நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி, ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடித்து இருக்கிறார். இன்னும் நேரம் கொடுக்கல. தெரியும் நேரம் கொடுத்தா இதை கேட்பாங்கன்னு, அதுக்கு பயந்துட்டு சந்திக்க மறுக்கிறார். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுநருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும்? இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால், ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க. அதையெல்லாம் சமாளிச்சு நாம எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னுடைய 50 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில நான் பார்க்காத தடையோ எதிர்கொள்ளாத நெருக்கடியோ இல்லை. மிசாவையே பார்த்தவன் இந்த ஸ்டாலின். அரசியல் நெருக்கடிகளையும் எல்லா எதிரிகளையும் அவர்களோட சதித்திட்டங்களையும் எதிர்த்து போராடியவன். அதையெல்லாம் முறியடிச்சு தான் இன்றைக்கு உங்களுடைய அன்போடு உங்களுடைய ஆதரவோடு நான் இன்றைக்கு முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லா வகையான எதிர்ப்புகளை தாண்டித்தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். எதிர்கட்சிகள் அவதூறாக இருந்தாலும், சொல்லக்கூடிய அவதூறாக இருந்தாலும், ஒன்றிய அரசினுடைய ஓரவந்தனையாக இருந்தாலும், ஆளுநருடைய அடாவடியாக இருந்தாலும், அனைத்தையும் தாண்டி நினைச்சதை செஞ்சு முடிக்கிற துணிவும் கொள்கை உறுதியும் மக்களான உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது. அந்த ஆதரவை நீங்கள் எப்போதும் தர வேண்டும். இன்றைக்கு கும்பகோணத்தில் அமைவிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய பேரால் அமைவிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு இதுவரை ஆளுநர் அனுமதி தரவில்லை. பொறுத்திருப்போம், பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தால் அதற்கு பிறகு ஆளுநருக்கு பணிய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்து சொல்லி, இந்த இணைய நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, எப்பொழுதும் நீங்கள் தொடர்ந்து நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா மே மாதத்தில் அனுப்பப்பட்டு அதற்கான ஒப்புதலை தற்போது வரை ஆளுநர் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் அந்த விழா மேடையில் பேசியிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சார்ந்த பல்வேறு விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார்.